heart of thankfulness is actually crucial in contentment. நன்றி அறிதல் என்பது போதும் என்கிற மனதிற்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு குணாதிசயமாய் இருக்கிறது. Whenever you have the attitude of thankfulness in your heart, it shows that you are actually maturing in contentment. நமக்கு நன்றி நிறைந்த இருதயம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நமக்கு போதும் என்கிற மனது இருக்குன்றது தான் அதோட அர்த்தம். In Philippians chapter 4 verses 6. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்ப்போம். So notice the word with thanksgiving let your requests be made known unto God. முக்கியமா இதை நீங்க கவனிக்கணும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். The thankfulness is very important even in prayer. நன்றி அறிதல் ஜெபத்திலும் ரொம்ப முக்கியமான ஒன்று. A thankful heart is attractive to God in prayer. நன்றி அறிதல் உள்ள இருதயம் தேவனுக்கு மிகவும் பிரியமா இருக்கிறது. Just say thank you Jesus to your current situation, my existence. Just thank him for that. நம்ம இன்னைக்கு சுகமாய் ஆண்டவர் நம்மை தங்கி இருக்கிற பண்ணி இருக்கிறார். அதற்காக நாம் நன்றி இயேசுவே என்று சொல்லுவோம். Say thank you Jesus for the church and for the freedom that you have given to worship in this time of persecution. இந்த சபைக்காக நன்றி. எத்தனையோ சபைகள் விடுதலையோடு ஆராதிக்க முடியல, ஆனா நாம் இந்த சபையில விடுதலையோடு ஆராதிக்கிறோம். அதற்காக இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. While we are sitting here chilling at church, there is some other church getting persecuted elsewhere. நம்ம இந்த சபையில விடுதலையோடு ஆராதிக்கிறோம், ஆனா நார்த் இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே சண்டை சச்சரவுகள், யாரும் விடுதலையோடு ஆராதிக்க முடியல. At this very moment there could be persecution elsewhere. இதே நேரத்துல நிறைய சபைகள்ல நிறைய காரியங்கள் அடிதடிகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. Thank you Jesus for this body that you have given me, the organs, my hands, my feet, all of it work to glorify you. என்னுடைய உடம்பிற்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு தந்த சுகத்திற்காக நன்றி இயேசுவே என்று நம்ம சொல்ல வேண்டும். My hands, my feet, my fingers, everything work well. I thank you Lord for it. என்னுடைய கைகள், என்னுடைய விரல்கள், என்னுடைய கால்கள் எல்லாமே நன்றாய் செயல்படுகிறது ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று நம்ம சொல்ல பழக வேண்டும். Because we take things for granted in our life. ரொம்ப சாதாரணமா நம்ம அதை எடுத்துக்கிறோம். Because only when you go straight to the government hospital and see how many people have been affected with their bodies with diseases, then only you will know all these things. பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த நிமிஷம் தங்களுடைய உயிருக்காகவும் தங்களுடைய ஆபரேஷனுக்காகவும் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம சுகத்தோட ஆண்டவர் வைக்க பண்ணியிருக்கிறார்.